நாம் அறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வில் எல்லா மனிதர்களுக்கும் வெற்றிதான் இலக்காக இருக்கிறது. வெற்றியை அடைய வேண்டும் என்கிற அந்த உந்துதல் பள்ளிக்கூட வாசலை மிதித்த அந்த நாள் தொடங்கி பயணம் முடிந்து போகிற கடைசி நாள் வரையில் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் ஒரு ஏக்கமாக தேங்கி கிடக்கிறது. யாருக்கும் தோல்வியை பிடிக்கவில்லை, தோற்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆனால் எல்லா கவனங்களையும் மீறி நாம் வாழ்வில் பலமுறை தோற்றுப்போகிறோம் என்பதுதான் உண்மை. எப்போதாவது தான் வெற்றி நிச்சயமாக நமக்கு வந்து சேருகிறது. அப்படி வெற்றி நிச்சயமாக வர வேண்டுமென்றால் எப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் என்பதை விளக்கி சொல்வதற்கு இன்றைக்கு ஆங்கிலத்தில் பல நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஷார்ட் ஹெம்ஸ்டெட்டர் என்று மனித நடத்தை ஆய்வாளர், அமெரிக்காவின் வட கரோலினா மாநிலத்திலே பேராசிரியராக இருக்கிறவர், வெற்றி நிச்சயம் என்றே ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மும்பையில் இருக்கிற நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் நல்ல தமிழ் நடையில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு சுய முன்னேற்றம் என்கிற அந்த வரிசையில் வருகிற நூல்களிலே ஒன்றுதான். ஆனாலும் கூட வெற்றி என்பது என்ன, அதை நோக்கிய வழிமுறைகள் என்ன என்பதை இந்த புத்தகம் எளிமையாக சொல்லுகிறது. எங்கிருந்து தொடங்க வேண்டும், எப்படி அதற்கான வழிகாட்டுதல்களை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் அந்த பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அந்த புத்தகம் படிப்படியாக சொல்லி நம்மை அழைத்து செல்லுகிறது. அதில் ஒரு அடிப்படையான செய்தி, எல்லோருக்கும் வெற்றியின் மீது ஆசை இருந்தாலும் அந்த வெற்றியை அடைவதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்வதில் பலருக்கு தயக்கம் அல்லது பலருக்கு அதில் போதுமான அறிவு இல்லாமலேயே இருக்கிறது. அதை விளக்குவது தான் இந்த புத்தகத்தினுடைய மையமான நோக்கம் என்று சொல்லலாம். ஒரு 8 நடவடிக்கைகளை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு இயல் சொல்லுகிறது. அந்த 8 நடவடிக்கைகளையும் வரிசையாக நாம் பார்க்கவில்லை என்றாலும் குறிப்பாக சில நடவடிக்கைகளை நாம் கணக்கில் கொள்வது நல்லது. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதில் வெற்றியை நோக்கி நாம் செயல்பட வேண்டும், அதில் பயணப்பட வேண்டும் என்றால் இந்த நடவடிக்கைகளில் சிலவற்றை நாம் கருத்திலே கொள்வது மிக தேவையான ஒன்று. நம்முடைய இலக்கு என்ன என்பதுதான் முதல் கேள்வி. அந்த இலக்கை 2ஆக அவர் பகுத்து சொல்லியிருப்பது மிக நுட்பமானது. தேவை நோக்கிய இலக்கு, மேம்பாடு நோக்கிய இலக்கு என்று அவர் 2ஆக பிரிக்கிறார். சில நோக்கங்கள் நமக்கு தேவையை ஒட்டியதாக இருக்கும், சில நோக்கங்களோ வெறும் தேவையோடு நிறைவடைந்து போய்விடாமல் தேவைக்கு மேலே மேம்பாடு அடைவதற்கானதாக இருக்கும். இது போதும், இந்த இடத்தில் நின்றாலே நாம் நினைத்ததை ஓரளவுக்கு அடைந்து விட்டோம் என்று பொருள். ஆனாலும் கூட இதனையும் தாண்டி ஒரு மேம்பாடு என்பதை நோக்கி நடக்கிற போதுதான் தேவையாவது சரியாக நிறைவேறும். எனவே இலக்குகளை 2ஆக வகுத்து கொள்ளுங்கள். ஒன்று தேவை நோக்கியது, இன்னொன்று மேம்பாடு நோக்கியது என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த இலக்கை எந்த காலகட்டத்திற்குள் அடைவது என்று ஒரு கால வரையறையை செய்து கொள்ளுங்கள். ஒரு நாட்டினுடைய விடுதலை போராட்டம் நடக்கிறது என்றால் அந்த நாடு எந்த ஆண்டில் விடுதலை பெறும் என்று யாரும் கணக்கு சொல்ல முடியாது. ஆனால் தனி மனிதர்கள் ஒரு செயலை எடுக்கிற போது அது வெறும் புத்தகம் எழுதுகிற வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவமனையை கட்டுகிற ஒரு செயலாக இருக்கலாம், அல்லது அந்த ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற பெரிய நோக்கமாக இருக்கலாம். எது நம்முடைய இலக்காக இருந்தாலும் எந்த இலக்கிற்கும் ஒரு கால வரையறை வேண்டும். இந்த கால வரையறைக்குள் என்று முடிவு செய்தால்தான் அதை சற்று தாண்டி வெளியிலே போனாலும் கூட அதற்கு நெருக்கமாக முடியும். கால வரையறையே இல்லாமல் தொடங்கப்படுகிற திட்டங்கள் பல நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வெறும் திட்டங்களாகவே அவை இருக்கும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நம் சொந்த வாழ்விலும் பார்த்திருக்கிறோம், தேசத்தின் திட்டங்களிலும் பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே ஷார்ட் ஹெம்ஸ்டெட்டர் மிக கவனமாக சொல்லுகிற அடுத்த செய்தி என்னென்றால், உங்கள் இலக்குக்கான ஒரு கால வரையறையை நீங்களே தீர்மானியுங்கள். அது 10 ஆண்டுகளாக இருக்கலாம், 6 மாதங்களாக இருக்கலாம், அதை நீங்களே தீர்மானியுங்கள். இது 2வது. 3வது முக்கியமான நடவடிக்கை என்ன என்றால், நம்முடைய நோக்கம் என்ன,
அது தேவைக்கும் மேம்பாட்டுக்கும் உரிய நோக்கங்கள் எவை என்பதை முடிவு செய்தாயிற்று. ஒரு கால வரையறையையும் தீர்மானித்தாயிற்று. ஆனால் அந்த இடத்திற்கு போய் சேருவதற்கு, அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் போய் சேருவதற்கு என்னென்ன தடைகள், முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன என்பதை முதலில் கணக்கிடுங்கள். எப்போதும் ஒரு உற்சாகம், உந்துதல், புதிய பணிகளை தொடங்குகிற போது நமக்கு இருக்கும். ஆனால் அவற்றை தாண்டி தடைகள் எவை, எங்கேயெல்லாம் முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன என்பதை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே எங்கெங்கே என்னென்ன சிக்கல்கள் வரும். சிலவற்றை தொடங்குவதற்கு நிதி சிக்கலாக இருக்கும். பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. சில நேரங்களிலே நம்மிடத்தில் போதுமான பணம் இருக்கும். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கான ஆட்களின் துணை கிடைக்காது. எது முட்டுக்கட்டை, எங்கே நமக்கு சிக்கல் இருக்கிறது என்பதை முடிவு செய்யுங்கள். அதற்கு பிறகு கால வரையறை, இலக்கு, முட்டுக்கட்டைகளை முடிவு செய்ததற்கு பிறகு நீங்கள் செயலில் இறங்கி செயல்பாட்டில் இருக்கிற போதும் நாம் செய்து கொண்டிருக்கிற அந்த செயல்முறைகள், அடுத்தடுத்து வருகிற படிநிலைகள் சரிதானா என்று கண்காணியுங்கள். ஒவ்வொரு இடத்திலேயும் கண்காணியுங்கள். இன்னமும் சொன்னால் அதை நாம் இப்படி சொல்லலாம், அவ்வப்போது திரும்பி பாருங்கள். திரும்பி பார்த்து நடப்பதென்பது அப்படி ஒன்று இழிவானதல்ல. அதைத்தான் சிங்க நடை என்றே நாம் சொல்லுகிறோம். சிங்கம் நடக்கிற போது கவனித்து பார்த்தால் ஒன்று தெரியும். அது ஒரு 10 அடி வைத்ததற்கு பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் திரும்பி பார்க்கும். அப்படி திரும்பி பார்த்து நடப்பது என்பது ஒன்றும் குறைவானதில்லை. எனவே இலக்கை நோக்கி இந்த கால வரையறைக்குள் நடப்பதென்று முடிவு செய்து, எவை முட்டுக்கட்டைகள் என்றும் கண்டறிந்ததற்கு பிறகு செயல்பாட்டில் இறங்கிவிட்டாலும் கூட அது போதுமானதில்லை. அவ்வப்போது உங்கள் செயல்பாடுகளை, நடந்து வந்திருக்கிற தொலைவை கண்காணியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த 4ம் சரியாக இருந்தால், அவர் 8 நடவடிக்கைகள் என்று சின்ன சின்ன செய்திகளை குறித்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டாலும், இந்த 4ஐயும் எந்த ஒரு செயலை நாம் முன்னெடுக்கிற போதும் அதிலே கவனம் இருக்குமானால் அந்த பாதை பெரும்பாலும் தவறாது. என்றைக்கும் எப்போதும் விதிவிலக்குகள் இருந்தே தீரும். எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் அத்தனை திட்டங்களையும் தாண்டி எதிர்பாராத விபத்துகள் வருவதுண்டு. திட்டமே இடாதவர்கள் சில வேளைகளில் அந்த இடத்தை சென்றடைந்து வெற்றி பெற்று விடுவதும் உண்டு. ஆனால் அவற்றை தாண்டி எப்போதும் எது ஒழுங்கு, எது நெறி, எப்படி போனால் போய் சேரலாம் என்று கருதுகிற நேரத்தில் இதுதான் வெற்றி நிச்சயம் என்று உறுதிப்படுத்துகிற பாதை என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இவை தனி மனிதனுக்கு மட்டுமில்லை, ஒரு சமூகத்திற்கும் கூட இந்த பாதை பயனுடையதாகவே இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.